ஹலோ மக்களே 615வது கிளிப் பேர்லாம் போன விஷயம் பார்த்தா மோக்கா போன தான் காட்டுறாங்க. பசங்கள்ட்ட இருந்து எல்லா கேண்டீஸையும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. ஆனா எல்லாரும் தாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறதுல எல்லாத்தையும் அவளே சாப்பிட்டு ரத்தம் வந்து எடுத்து சாஞ்சிரவே செஞ்சுட்டா. உடனே சோப்பரா டென்ஷன் ஆகுறான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம லூஃபியோ மோமோவை தூக்கிட்டு மேல வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஹாக்கியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சாச்சிட்டு சீசர் எங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வாரான். லூஃபி ஒரு பக்கம் அவனும் எங்க இருக்கான்னு சொல்லிட்டாங்க. லூஃபியோ ஒரு பக்கம் சீசரை தேடி போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி எங்க கட்டுறாங்க, நம்ம சோரா தான் கட்டுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா கேஸ் ஒவ்வொரு இடத்தையும் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி போற இடம்லாம் ராங் ரூட்னு சொல்றாங்க. சடனா வேற திசை நோக்கி ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க சாஞ்சி எல்லாத்தையும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பசங்களையும் உயிரை கொடுத்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓடாதீங்கடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சோப்பரா தான் கட்டுறாங்க. சோப்பரா அழுதுகிட்டே வந்து அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். மோக்கா நீ உயிரை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கிண்ணிமூணு புருக்க தான் கட்டுறாங்க. அவனுங்களும் சீப் ரீசன் கஃபை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ப்ரௌன் பேர்ட் தான் கட்டுறாங்க. அவனும் சோடத்திக்கிட்டு சீசரை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா எங்க ஆளுகளெல்லாம் நான் காப்பாத்தப்பறேன்னு சொல்லிட்டு ஜெட் வேகத்துல வரான். ஏன் சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊசப்பா தான் கட்டுறாங்க. ஒவ்வொரு ரூமரா தேடிக்கிட்டே இருக்கான். இந்த ரூமுக்குள்ள இருக்குமா அந்த ரூமுக்குள்ள இருக்குமான்னு சொல்லிட்டு வாரான். இந்த ரூம்ல என்னடா ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வாசல்னு பாக்குறான். அதுதான் சீக்ரெட் ரூம். அந்த ரூமுக்குள்ள தான் வந்து சீசரே இருக்கான். மாஸ்டர் அங்க பாருங்க, அது ப்ரௌன் பீரியடு முகிவராட்டம் தான். இவன் எங்களை கூட்டே வந்திருக்கான். இவன் பார்க்க நல்லா இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ப்ரௌன் பீரியட ஜெட் வந்து ஓடி வரான். R66 ரூம்ல வந்து நின்றுகிட்டு இருக்கான். அங்க எங்கேயும் பார்த்துட்டு இருந்து மேல பாக்குறான். டே வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் மேல இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து பங்கு காசால இருக்க சோல்ஜர்ஸ் நம்ம தாண்டா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் எல்லா சோல்ஜர்ஸும் தெளிவா ஒன்று கேட்டுக்கோங்கடா. நீங்க இதை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முட்டாளுன்னு அர்த்தம். சீசர் நம்மள்ட்ட சொன்னது எல்லாமே போயிடா, நம்மள சாகடிக்க தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். இவன் என்னடா நம்மள பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. முகிவரா வந்து இவனை கேப்சர் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கேன். இவன் மாட்டிக்கிட்டு நம்மளே வந்து மனிபுலேட் பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் எல்லாம் பேசுறாங்க. பிரவுன் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே தான் இருக்காண்டா. முகிவரா வந்து நேவி சோல்ஜரும் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. பிரவுன் பீரியட் விட இங்க வந்தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இப்ப நான் சீசரை பத்தி உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பிரவுன் பீரியடா ஆரம்பிக்கிறான். சடனா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்னன்னு பார்த்தா பிரவுன் பீரியட பாக்குறதுக்காண்டி ஏகப்பட்ட ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான். ஒரு பக்கம் சீசர் பாஞ்சு வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே பிரவுன் பீரியட் அவங்கள்ட்ட இருந்து நீ வந்துட்டியாடா, இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ற, நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு சீசர் கேக்குறான். சடனா பார்த்தா டே நடிக்காதன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். என்ன பிரவுன் பீரியட் நீ எது கெட்ட முடியல இருக்கியா, என்னாச்சு உனக்கு, ஏன்ட்ட ஏன் கோவப்படுறன்னு சொல்லிட்டு சீசர் கேக்குறான். டே சீசர் என்னோட பசங்களை என்கிட்ட கொடுத்துருடா, ஏன்டா அவனுங்களை வந்து இங்க இருந்து தள்ளி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா மாஸ்டர்ட்டே சண்டை போடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க. உன்னோட பசங்களான்னு சொல்லிட்டு சீசர் பழசை யோசிச்சு பாக்குறான். மாஸ்டர் எங்களை காப்பாத்துங்க சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. எங்களுக்கு வெளியே குளிருது, இங்க ரொம்ப பயமா இருக்கு, மெயின் என்ட்ரன்ஸ் வர க்ளோஸ்ல இருக்கு, திறந்து விட்டீங்கன்னா நாங்க உள்ள வந்துருவோம், பாய்சன் கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, நான் என்னால எது செய்ய முடியுதோ அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீசர் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். உடனே இப்ப மோர்நாட் கட்டிக்கிட்டு இருந்திருக்கா. என்ன மாஸ்டர் அவங்கள உள்ள விட்டுலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, அவங்களெல்லாம் மறந்துரு, அவங்களும் இந்த பாய்சன்ல கிடந்து சாகட்டும்னு சொல்லிட்டு சீசர் அப்ப விட்டுக்கிட்டு இருந்திருக்கான். உடனே சீசர் இப்ப சொல்றான், டே அவங்க இந்த லேபரட்டரிக்குள்ள வந்த மாதிரியே தெரியலடா, அவனுக்கு வெளியே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவனுக்கு உள்ளே வரலையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரவுன் பீரியட கோவப்படுறான். அவங்கள பத்தி நீ கவலைப்படுறியா, ஒருவேளை அந்த இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ, கதை முடிஞ்சிருப்போம்னு சொல்லிட்டு சீசர் பேசுறான். பாஞ்சு பிரவுன் பீரியட் அடிக்க வரான். ஆனா என்ன சீசர் எல்லாத்தையும் பிளாக் பண்றான். அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸும் மேல இருந்து கீழே வரானுங்க. டே பிரவுன் பீரியட் ஏன்டா இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு டே இவன் பேச்சை எதையும் கேட்காதீங்கடா, இவன் மோசமானவனான்னு சொல்றான். அவன் பிரவுன் பீரியட் ஏன்டா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், மாஸ்டர் அடிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உங்கள்ட்ட எல்லாத்தையும் விசிட் சொல்றேன், 2 வருஷமா அந்த ஐலண்ட்ல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் இந்த ஐலண்டை விட்டு கிளம்பிருக்கடா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாவே இவன் தாண்டா இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா 3, 2, 1 சொல்லிட்டு கையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். டே இவனோட அடிமைகளை மாதிரி நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பிரவுன் பீரியட கத்துறான். ஆனா எவனுங்களும் கண்டுபிடிக்கவே இல்லை. சடனா அவன் பேச வாரான். பார்த்தா அவனால பேசவே முடியல. சடனா ஏதோ காமெடி பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் பிரவுன் பீரியட் நீ என்னதான்டா பேச வர, நீ பேசுறது புரியலன்னு சொல்றாங்க. பார்த்தா சீசர் தான் அவன் வாயை கொளற வைக்கிறான். டேய் எல்லாரும் என்னை வந்து ஒரு பெரிய பாதுகாவலர் மாதிரி பாக்குறாங்கடா, இவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, நீங்க எல்லாருமே என்னோட அடிமைகள்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அதை பத்தி தான் சொல்ல வாரான். பார்த்தா அவனால பேசவே முடியல. சீசர் தாண்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஊசியை போட்டு விட்டு அடுத்த செகண்ட் பிரவுன் பீரியட் அப்படியே சாயிரான். பார்த்தா அவனுக்கு இன்னும் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் நடிச்சு அப்படி சாயிரானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நீ நல்லா இருக்கியா, உன் உடம்புலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறது இருக்கு, அதனாலதான் உன் ஊசி போட்டு ரிலாக்ஸ் ஆகியிருக்க, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. பிரவுன் பீரியடோ நடிக்கிறான்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்ப தாண்டா புரியுது நீ என்ன கேட்கறன்னு சொல்லிட்டு, உன் ஆளுகளை பத்தி என்ன பேசுற, அவங்களை ஆல்ரெடி நான் சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கத்துறான். ஒரு புக்கம் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏன்டா இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு, ஏன் ஆளுகளை எப்படிடா நீ இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிரவுன் பீரியடோ டென்ஷன் ஆகுறான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உன்ட்ட சொல்லணும்டா, கேட்கறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஓப்பனா சொல்லணும்னா கெமிக்கல் எக்ஸ்பிளஷன் வந்து
வந்து 4 வருஷம் நினைச்சலடா. அது வெடிச்ச உடனே இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாமே சாக வேண்டியதாண்டா கடமையா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் பண்ணதெல்லாம் நான் தான். அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த எடுத்த வெடிக்க வச்சதே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வேகா பங்கு கிடையாதா இவன் தானான்னு சொல்லிட்டு செதறிட்டான். அப்ப இவனாலதான் அந்த புகெல்லாம் வந்து இப்படி ஆயிருந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஸ்வாட் எடுத்து ப்ரௌன் பேர்டு வெட்ட வரான். ஆனா சீசர் எல்லாத்தையும் பிளாக் பண்றான். ப்ரௌன் பேர்டு முட்டாள்தனமா பண்றான்டா. அவன்கிட்ட நீ காப்பாத்துங்க சொல்லிட்டு சீசர் சொல்றான். எல்லாரும் தப்பிச்சு போங்கடா, இவன்ட்ட இனிமேல் இருக்காதீங்க, இவன் ஒரு டெவில், உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ப்ரௌன் பேர்டு. ஆனா ப்ரௌன் பேர்டை நோக்கி கண்ணை தூக்கி வைக்கிறாங்க. டேய் ரொம்ப மோசமானவனா, இவன்றது நீ காப்பாத்துங்க, முக்கியவரா இவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சீசர் சொல்றான். அவனை சுட்டு தள்ளுங்க இல்ல அவன் நம்மளை கொண்டுறான்னு சொல்றாங்க. சுட்டு தள்ளுங்கன்னு சுட்டு பொசுக்கிட்டானுங்க ப்ரௌன் பேர்டை. அப்படின்னு நக்கலாவும் சிரிக்கிறான். ஒரு பக்கம் சீசர் சுட்டு பொசுக்கணும்னு ப்ரௌன் பேர்டு சாஞ்சரிவு செஞ்சுட்டான். இறந்துட்டானா என்ன ஆனானே தெரியல. ஆனா கொஞ்சம் உயிர் இன்னும் இருக்கதான் செய்து. அடி அடிச்சு நொறுக்கிட்டானுங்க அவனை. சன கேஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போட வரான். பார்த்தா லூஃபி எங்க வந்துட்டான். கம்மு ஆர்னமெண்ட் ஹாக்கின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சதுல என்னன்னே தெரியல சீசர். எப்ப லூஃபி உள்ள வந்தானே தெரியல. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபியை நடந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம அந்த ஹோலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு மோமன்ஸ்க்கு கொஞ்சமா முழிச்சு பாக்குறான். ஆமாடா நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு கழுத்துல தூக்கி போட்டு லூஃபி நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே போனா என்னன்னு பார்த்தா ப்ரௌன் பேர்டை சுட்டு பொசுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப லூஃபி அங்க நின்றுகிட்டு இருந்திருக்கான். லூஃபி அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருந்திருக்கான். இவன் கதையை முடிக்க போறான்னு சொல்றான் அவன். மோமா நீ பின்னாட்டா இதை நான் பார்த்துட்டு சொல்லிட்டு லூஃபியை பார்த்தா கம்மு தேர்டு கியர்னு சொல்லிட்டு ஆர்னமெண்ட் ஹாக்கியை போட்டு சீசர் ஒரு குத்தி இருந்திருக்கான். சீசர் ரத்த வெள்ளத்தில் செத்துட்டான். கொஞ்சம் செத்துட்டு போட்டா என்னடா சொல்லிட்டு முழிக்கிறான். எவன்டா இப்ப அங்க வந்தா சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் அவன். அது என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி மாசா வந்து நின்றுகிட்டு இருக்கான். டேய் இது முகிவரான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டுட்டானுங்க. நம்மளும் பயப்பட மாட்டேங்கான். சீசரை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து ப்ரௌன் பேர்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். சடனா தலையில தட்டி கொடுக்குறான் அவன். உடனே முழிச்சு போக்குறான். டேய் இது முகிவராடான்னு சொல்லிட்டு. டே மென்மையான குணம் தாண்டா எங்களை காப்பாத்துச்சு, அவர் எங்களோட பாதுகாவலர்னு சொல்லிட்டு ப்ரௌன் பேர்டை பேசி இருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். டேய் எல்லாரும் இங்க 2வது ஃப்ளோருக்கு இங்க இருந்து கிளம்புங்க, நேவி எல்லாரும் இங்க இருந்து வந்துருவானுங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சரி மாஸ்டர் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. மோமோஸ்கி வேற ஒரு பக்கம் இவனை பேசுறது வந்து அப்படியே வந்து வேவ பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பசங்கள்லாம் எப்போனாலும் 5 வருஷத்துல இறந்துருவாங்க, ஏன்னா இது ஃபுல்லா ட்ரக்ஸ் தான் சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். லூஃபி இவன் தான் அந்த குழந்தைகளை பத்தி பேசுறான். இவன் தான் அந்த மோசமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மோமோஸ்கி. எனக்கு அது தெரியும்னு சொல்றான் லூஃபி. இந்த எல்லாத்தையும் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஐலாண்ட்ல எல்லாரும் கதையை முடிக்க வேண்டியதோட வேலைன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஐலாண்ட்ல அப்படி என்ன நடக்கும் சொல்லி கேட்கறான். சரிடா அந்த ஐலாண்டோட சீக்கிரட்டை பத்தி தானே சொல்லணும், நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஐலாண்டு நல்லா பார்த்திருப்பேன், இந்த ஐலாண்ட்ல கேஸ் ஏறாத இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன், ஆனா அதுதான் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, புரியுதான்னு சொல்லி கேட்கறான். அது மாதிரி இந்த ஐலாண்ட் இனிமேல் இங்க இருக்க போறது இல்ல, எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, என் ஈவில் சயின்ஸால நான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான ஆளு வந்து இதை வந்து கவர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியாது, யார் அழுதாலும் யார் என்ன செஞ்சாலும் இந்த ஐலாண்டை விட்டு எந்த விஷயம் வெளியே போவாதுடா. தேவையில்லாம நீ தாண்டா உள்ள இன்வால்வ் ஆகிட்ட, உன் கதையை முடிக்க போறேன். அது மாதிரி இந்த ட்ரஃபலகர்லாம் அந்த சேடை வந்து அழிக்கலான்னு பிளான் பண்ணா, அதையும் நான் தடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா அந்த சேடை பத்தி உனக்கு சொல்லட்டுமாடா முகிவரன்னு சொல்லி கேட்கறான் அவன். ஃபேக்டரி மொத்தமா யாருக்குள்ள தெரியுமாடா, மோஸ்ட் டேஞ்சரஸ் வார்லாடு டொங்கியோட்டோ டொஃப்ளோமிங்கியம்குள்ளதுன்னு சொல்றான் அவன். இந்த சேடுங்க என்னன்னா வந்து ஸ்மைல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டை கிரியேட் பண்ணதாண்டா அதோட வேலைன்னு சொல்றான் அவன். ஸ்மைல்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கறான். நாங்க டெவில் ஃப்ரூட்டையே வந்து நாங்க ரீக்ரியேட் பண்றோம்டா, அதை சாப்பிட்டவங்க நான் ஒன்று மேன்மேடு டெவில் ஃப்ரூட்டை எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்ட உடனே எல்லாரும் பவர்ஃபுல் ஆயிருவாங்க. டொஃப்ளோமிங்கியம் வந்து எல்லா புரோக்கர்ஸ்க்கும் இதை விற்கான். ஆல்ரெடி 4 எம்பரர்ல ஒரு எம்பரருக்கு இதை விற்க ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் வந்து ஒரு பெரிய ஆர்மியவே வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கலான்னு பாக்குறான். நாங்களும் டீலிங்க போட்டு வச்சிருக்கோம். டொஃப்ளோமிங்கியோட பிசினஸ் பேர் தாண்டா சேடுன்னு சொல்றாங்க. இது மட்டும் உலகத்துக்கு போச்சுன்னா அந்த மொத்த உலகமும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், யாரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை தண்ட அந்த லா வந்து தடுக்கலாம்னு நினைக்கிறான். 4 எம்பரர்ல ஒரு எம்பரர்களானுங்க இணைஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முகிவரா தேவையில்லாம இதுக்குள்ள வராத, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு நக்கல் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு ஆர்னமெண்ட் ஹாக்கியை போட்டு அடிச்சு போடுறக்க விட்டுட்டான் சீசர். லூஃபி சீசரை செதறிட்டான். முகிவரான்னு சொல்லிட்டு பாக்குறான். லூஃபியோட ஸ்ட்ராங்கை இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்க மோமனஸ்கி. டே அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை எவன்லாம் வாங்கி சாப்பிட்டானோ அவனுக்கு கதை எல்லாரும் கதையும் நான் முடிப்பேன்னு சொல்றான் லூஃபி. அதோட முடியாது கிடைத்த சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட கம்முங்க, பெல் பட்டங்க மறங்க. See you, bye.